வணக்கம் மேடம். பிஸ்மில்லா காசு பேசுவோம். பிஸ்மில்லா காசை மதிச்சு பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே நல்ல பொருள் கொடுக்குறேன், அதனாலதான் நம்மள்ட்ட வியாபாரம் ஆகுது. இந்த போன வாரம் சனிக்கிழமை போட்டேங்க. இந்த இன்னைக்கு இருக்கும் 7 வண்டி டெலிவரி ஆயிடுச்சு. 8வது வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. 8 வண்டி வியாபாரம் பண்ணேன். இருக்கிற உண்மையை சொல்லுவேன், இந்த 6 நாள்ல 8 வண்டி வியாபாரம் பண்ணேன். அதே மாதிரி இனிய உயர் தின நல்வாழ்த்துக்கள், உழைப்பாளி தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளி ஆகிதான் இன்னைக்கு நானும் ஓனரா இருக்கேன். அதே மாதிரி வாய்க்கலை உண்மையா இருந்தா எல்லாருமே ஒரு ஓனரா ஆகலாம். ஆனா தொழில் செய்யற போய் எல்லா இளைஞரும் சொல்றேன் பாருங்க, உண்மையா இருங்க. ஒரு தொழில் செய்யறோம்னா அதுல போய் சொல்லாதீங்க. உண்மையா இருந்தீங்கன்னா, நான் கூட உண்மையா இருந்தேன். ஒரு வண்டியில ஆரம்பிச்சது தான். அன்னைக்கு நான் உண்மையா இருந்தனால தான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளாய் இவ்வளவு பெரிய இடத்துல பிஸ்மில்லா காசுன்னு என்னை தேடி 30 வண்டி வந்து மாசம் 40 வண்டி விற்கிறேன். சரிங்களா? எதுலுமே தொழில லாஸ் ஆகும், லாபம் வரும், லாஸ் ஆகும். லாஸ் ஆகுதுன்னு வித்துறாதீங்க. எப்பவுமே ஒரு தொழில ஒரு கடவுளா நினைங்க. நம்ம கடவுள்னு நினைச்சிட்டு அந்த தொழிலை ஆரம்பிச்சு செஞ்சு பாருங்க, வாய்க்கலை கண்டிப்பா ஜெயிப்பீங்க. என்ன முன்னாடி வச்சுங்க. நான் அப்படிதான் இருந்தேன். நம்மளுக்கு எந்த என்ன சொல்றது, தொழில் தொழில் தொழில். ஞாயிற்றுக்கிழமை கூட நான் இங்கதாங்க இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை கூட என் ஆபீஸ் லீவ் இல்லைங்க. என்னைக்குங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருந்திருக்கு? ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ்ல. ரம்ஜான் அன்னைக்கு கூட ஆபீஸ் ஓப்பன்ல இருக்குங்க. பக்ரீத் அன்னைக்கு இருக்கு, எல்லா நாளும் இருக்கும். என் பிறந்த நாள், என் பர்த்டே, என் குழந்தை, எல்லா நாளும் ஆபீஸ் இருக்கும். நானும் வந்து போவேன், வியாபாரம் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்ன நம்பி வர மக்களுக்கு நான் நல்ல வண்டி கொடுக்கணும். அதனால நான் கடையை மூட மாட்டேன். எப்பவுமே ஓப்பன்ல இருக்கும். நேரில் வாங்க, பிஸ்மில்லா காசை நம்பி வாங்க. உழைப்பாயுதம் உயர்ச்சி வாய்க்கல நான் வெற்றி பெற்றிருக்கேன். வேர்வை சிந்து தான் இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன். அதே மாதிரி வேர்வை சிந்துற எல்லா இளைஞரும் ஒரு நாள் எல்லாருமே ஆளானுவீங்க. சரிங்களா? எல்லாரையும் சொல்றேன், ஆண் பெண் 2 பேரையும் சொல்றேன். எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவீங்க. நானும் என் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் நல்லா நீங்க வேண்டிக்க. இனிய விவசாய தின நல்வாழ்த்துக்கள். சகோதர சகோதரி அனைவருக்கும். இதை பாருங்க, பக்கா கணிச்சிருங்க. லோ பட்ஜெட் தரங்க. ஸ்கார்பியோ பாருங்க, வேற லெவலு. 1009 செம நம்பருங்க. 1009 1001 மாரி பக்காவா ஃபுல் ஆப்ஷனு. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் செம்மையா இருக்கு. டாப் மாடல் VLX பக்கா இருக்குங்க. ஸ்கார்பியோ வேற மாதிரி இருக்கு. ரேட் எவ்வளவு தெரியுமா? ஃபர்ஸ்டே சொல்ற பாருங்க, 2,85,000 ரூபாய்க்கு தரங்க. சீப் ரேட்டு. 3,50,000 இல்ல, 3,30 இல்ல, 3,20 இல்ல, கம்மியா தரங்க. 2,85,000க்கு இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ உங்களுக்கு நான் தரேங்க. 2,85,000 ரூபாய் தரேங்க. என் மக்கள் சந்தோஷமா எடுத்து போட்டோம். என்ன நம்பி வர என் மக்களுக்கு நான் நல்ல வண்டி கொடுக்குறேங்க. சந்தோஷமா 8 வண்டி வியாபாரம் பண்ண சந்தோஷமா சொல்றாங்க. சுத்தமான பொருள் கொடுக்குறேன். வாய்க்கால் நல்லா இருக்கேன், பக்காவா இருக்கிற ஃபுல் ஆப்ஷனு. ஸ்கார்பியோ தரேன். அடுத்தது வரங்க எட்டிகா. என்ன மாடல் தெரியுங்களா? 12, 13, 14 இல்ல 17ங்க. 17 டீசல் லாஸ்டா வந்தது அந்த மாடல் தான். இன்னைக்கு இந்த மாடல் இருந்தா 20 லட்சம் ரூபாய்க்கு விட்டுருப்பான் மாருதி கம்பெனில. இன்னைக்கு பெட்ரோல் வண்டி இன்னைக்கு விலை ஏறிச்சுங்க. எல்லாமே 4% ஏத்திட்டாங்க விலை. சரிங்களா? மொத்தம் வந்து எவ்வளவு வந்து 16 லட்சம் ரூபாய் வந்து. டாப் மாடல் எட்டிகா நீங்க புது வண்டி பெட்ரோல் வண்டி எடுத்தா 16 லட்சம் வந்து. சரிங்களா? 16 லட்சம் வந்து. அதுல பாதி ரேட்டுக்கு நான் தரேங்க. பாதி ரேட்டோட கம்மியா டீசல் வண்டி தரேன். இதே டீசல் வண்டி நீங்க கம்பெனிக்காரன் இதே DTI விட்டானா இந்த வண்டியை 21 லட்சத்துக்கு விடுவான். 21 லட்சத்துக்கு வாங்குறதுக்கு ஆல்ரெடி புது வண்டி. ஆனா வண்டி உள்ள ரொம்ப லக்கு. இந்த வண்டி கோடியில ஒரு வண்டி தான். போன வருஷம் ஒரு வண்டி போட்டேன் 17. சரிங்களா? யார் எங்க எடுத்து போனாங்க தெரியுங்களா? தூத்துக்குடி கஸ்டமர் வந்து எடுத்து போனாரு. இந்த வருஷம் வந்திருக்கு. ஞாபகம் எப்படி வச்சுங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு வண்டி தான் வந்து 16, 17 எட்டிக்கலாம். அதுல VDI இல்லைங்க, LDI VDI இல்ல, ZDI டாப்புக்கு டாப்பு. 2 ஹேர் பேக், அலாயில், சென்ட்ரல் லாக், ABS பிரேக் எல்லாமே வந்துடும். 90,000 கிலோமீட்டருக்கு உள்ளதான் ஓடி இருக்கு வண்டி. சுத்தமா இருக்கு. 20, 21 மைலேஜ் கண்டிப்பா தரோம். சரிங்களா? 7 பேர் போலாம், 7, 8 பேர் போலாம். நல்ல மைலேஜ். இதே வேற இடம் தான் இது 9 லட்சம் ரூபாய் போடுவாங்க. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. பெட்ரோல் வண்டி கம்மி ரேட்டு கிடைக்கும், டீசல் வண்டி கம்மி ரேட்டு கிடைக்காது. பக்கா அடிஷன் 9 லட்சம் ரூபாய் போடுவாங்க. நான் தர ரேட்டு பாருங்க, 7,85,000 ரூபாய்க்கு தரங்க. 7,85,000 ரூபாய்க்கு எட்டிகா ZDI டாப் மாடல் என் மக்களுக்கு நான் தரேன். சேலஞ்சா சொல்றேன், இந்த ரேட்டு கிடைக்காதுங்க. பக்கா தமிழ்நாடு வண்டி. இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வருஷம் ஃபுல்லா. FC உங்களுக்கு சொல்லணும்னு மொத்தம் பக்கா கண்டிஷன் வண்டி. செம்ம ஒரு VIP தான் வண்டி. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கிற வண்டி. 7,85,000 ரூபாய்க்கு என் மக்களுக்கு சுத்தமான பொருள் கூட எடுத்து போங்க. டிக்கெட் எடுத்தா வச்சுக்க, ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது, சுத்தமா இருக்காது. பாருங்க, கிட்டவா அதை ரேஸ் பண்றாங்க பாருங்க. ஆயில போதையும் எதுவுமே தரல. எங்க அடிக்குது ஆயில? எங்க அடிக்குது பாருங்க, சுத்தமா இருக்குங்களா? பாருங்க எங்க அடிக்குது ஆயில. ஒரு தெளிவான வண்டி பக்கா இருக்குங்க. 2,85,000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல கிடைக்காதுங்க. இன்னைக்கு நான் தரேங்க. பக்கா இருட்டு ஆயிடுச்சுங்க, ஃபுல்லா இருட்டு. தெரிஞ்சுங்களா? கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு 2 வண்டி அட்வான்ஸ், அதுல கொஞ்சம் இருந்துட்டேன்.
சரிங்களா? அதனால லேட் ஆயிடுச்சு. டயர்ல இருந்து பாடில இருந்து எப்படி இருக்கு பாருங்க வண்டி. லோ பட்ஜெட்டுங்க, ரேட் ரொம்ப நெகோஷியபிள் ஆகாதுங்க. இப்பயே சொல்லிடுறேன், பக்கா கண்டிஷன் வண்டி. ஒரு தெளிவான வண்டி, நல்லா இருக்கும், ஒரு கிளீனா இருக்கும். உள்ள இருந்து டச் செட் எல்லாம் வந்துருங்க. தெளிவான வண்டி, நம்பி வாங்க. இப்பதான் வந்து கஸ்டமர் வீட்டுல இருந்து லைவா அப்படியே பிடிக்கிறேன். இன்னும் வண்டி கூட நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணலங்க. வீடியோ பிடிச்சி ரெண்டுமே வந்துட்டு தான், அதனாலதான் லேட்டு. இந்த ஸ்கார்பியோ வரதுனால தான் லேட்டு. அப்படியே பிடிக்கிறேன். பக்கா கண்டிஷனு, ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்க. ரெண்டு பக்கமும் ஏசி பக்கா ஒர்க்கிங்க. வண்டி தெளிவா இருக்குங்க. நேரில் வந்து பாருங்க. வெறும் 2,85,000 ரூபாய்க்கு உங்களுக்கு மகேந்திரா ஸ்கார்பியோ நான் தரேங்க. சூப்பரா இருக்க வண்டி. பேக் ஓப்பரோட வந்துடும். நம்பர் 1009. பக்கா கண்டிஷன் வண்டி. நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்போம். நம்பி வாங்க. இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ சூப்பரா இருக்குங்க. பக்காவா இருக்குங்க. 2006 லாஸ்ட். 2 ஓனர் தான். நேரில் வந்து பாருங்க. தெளிவா இருக்குங்க. எஃப்சி கூட உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க. எல்லாமே இன்ஜினுங்க. எங்க நான் 1 லட்சம் ரூபாய் வண்டி நல்லா கொடுப்பேன். திருநெல்வேலி இருக்கும் போறாங்க ஏசி ஒரு கூட. அப்போ 7,85,000 வண்டி எப்படி கொடுப்பேன் என் மக்களுக்கு? வேற மாதிரி கொடுப்பேன். செம குவாலிட்டியா கொடுப்பேன். பக்கா கண்டிஷன். இதை பாருங்க, இன்ஜின பக்காவா இருக்குங்க. அதை கை வைக்கிறேன். பண்ணுப்பா, ஆயில புகை எதுவுமே சொல்லாதுங்க. ஒரிஜினாலிட்டி பாடி, ஒரிஜினாலிட்டி கோட்ரா செட்டு, சென்சார் இல்லாத வண்டி. உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். மைலேஜ் நல்லா எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு தெளிவான வண்டி, நம்பி வாங்க. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு 2017 டீசல் வண்டி, அதுவும் ஜெட்டி 785 கிடைக்காதுங்க. 9 லட்சம் ரூபாய் தான் வண்டி கிடைக்கும். நான் தரேங்க என் மக்களுக்காக. செம்ம குவாலிட்டிங்க, வேற மாதிரி. அவ்வளவு நல்லா இருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி பக்கா. உண்மையோட இந்த பட்டன் ஷாட் சொன்னீங்களா, ஃபுல் ஆப்ஷனுங்க. ஃபுல்லா மழைங்க. மழை பெஞ்சு ஃபுல்லா சேர் ஆயிடுச்சு. டயர் எல்லாம் ஃபுல் பட்டனு, மழை சேரு ஒட்டினுக்கு. ஃபுல் ஆப்ஷனு. 2 ஹேர் பேக்கோட பக்காவா. எட்டியில பக்காவா மாறுது. எட்டி பாருங்க, பட்டன் ஷாட் வண்டி. சாவி பாருங்க, 2 சாவி சரிங்களா? 2 சாவி. 80,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. 2017ங்க. ஹேர் பேக் பாருங்க, 2 ஹேர் பேக் வந்துடும். டச் செட் வந்துடும். ரிவர்ஸ் கேமரா வந்துடும். வண்டி 22, 21 மைலேஜ் கொடுக்கும். மொத்தம் பாருங்க, ஃப்ரீயா உட்காந்து போலாம். நல்லா இருக்கு வண்டி. சுத்தமான பொருள் கொடுக்குறோம். வாய்க்கால் நல்லா இருக்கும். எப்படி தரமா கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் வாய்க்கால் நல்லா இருக்கேன் இந்த நாள் சொல்றேன்னா, அந்த பொருள் நம்மள்ட்ட சுத்தமா இருக்கும். பேக் சைடு பாருங்க, எல்லாமே தெளிவா இருக்கு. நம்மளை நம்பி வரவங்களுக்கு, பிஸ்மில்லா காசுக்கு வரவங்களுக்கு சுத்தமான பொருள் கொடுப்போம். நம்ம வீடியோ பார்க்கணும் ஒண்ணுமே இல்லைங்க. யூடியூப்ல பிஸ்மில்லா காசு வாய்ஸ்ல சொன்னாலே என் வீடியோ வந்துருங்க. இல்ல கீழே தெரிஞ்சுங்களா, போன் நம்பர் 999. அந்த நம்பரை நீங்க சர்ச்ல போட்டு பாருங்க யூடியூப்ல. என் வீடியோ 7,000 வீடியோக்கு மேல வருங்க. பேக் சைடும் பாருங்க, எல்லாமே அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டிங்க. பக்கா கண்டிஷன் வண்டி. 2017 2 ஓனரு. ஜெட்டிஐ டாப் மாடலு. நான் உங்களுக்கு தர ரேட்டு பாருங்க, ரொம்ப சீப்பா தரேங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 9 லட்சம் 8 லட்சம் போகுது. நான் தர ரேட்டு 7,90,000 வாங்கி தரேங்க. பக்கா கண்டிஷன். நேரில் வந்து பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும் வண்டி. வேற லெவல். ஒரிஜினல் பெயிண்ட். எட்டிக்கா எப்படி ஒரிஜினல் பெயிண்ட், அதே மாதிரி ஒரிஜினல் பெயிண்ட். ஏசி என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஏசி எட்டிக்கால எப்படி அதே மாதிரி தாங்க. செம்ம குவாலிட்டிங்க. டோரை தொந்தா உள்ள ஜில்லுன்னு அவ்வளவு டாப்பா இருக்கு. ஆல்டோ செம்ம குவாலிட்டி வண்டி. பக்காவா ஒரிஜினல் பெயிண்ட்லயே நல்லா இருக்க வண்டி. வேற லெவல். 2008 எஃப்சி கரண்ட்ல இருக்கு. தெளிவான வண்டி. பக்காவா இருக்கு ஆல்டோ. அதுல என்ன ஆப்ஷனு, சென்ட்ரல் லாக் வந்துடும், ரிமோட் சாவி வந்துடும், டச் செட் வந்துடும், ரிவர்ஸ் கேமரா வந்துடும், ஏசி ஒர்க்கிங், பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும். லோ பட்ஜெட். இதே வண்டி வேற இடத்துல இருந்தா உண்மையிலே சொல்றேன் 190 180 வித்துருவாங்க. நாங்களாம் அப்படி இல்லை, கமிஷன் பிரைஸ் தான். இந்த வண்டி வித்தா எனக்கு 4,000 ரூபாய் கமிஷன், அவ்வளவுதாங்க. அந்த 4,000 ரூபாய் கமிஷன் எல்லாம் நீங்க இவ்வளவு பெரிய ஆளாயிருக்கேன். ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு ரூபாய் சேர்த்தாதான் 100 ரூபாய் ஆகும். 100 ரூபாய் சேர்த்தாதான் 1,00,000 ரூபாய் ஆகும். 1,00,000 ரூபாய் சேர்த்தாதான் 10 லட்சம் ரூபாய் ஆகும். 10 லட்சம் ரூபாய் சேர்த்தாதான் 1 கோடி ரூபாய் ஆகும். உழைப்புல கண்டிப்பா வின் பண்ணோம்னா இப்படி சேர்த்தாதான் முடியும். இன்னைக்கு நான் சேர்த்து இவ்வளவு பெரிய ஆளாகி இவ்வளவு பெரிய இடம் வாங்கிருந்தா அது மாதிரி சேர்த்த வந்தான். நான் ஒரு ரூபாய்னாலும் வீணாக்காதீங்க. வேஸ்ட் செலவு பண்ணாதீங்க. வாய்க்கல ஜெயிக்கணும். உண்மையிலே இருங்க. நீங்க வசதி ஐட்டமா அதுக்குமா பண்ணா தெரியாது. இருக்கிற ஐட்டமோ 1 ரூபாவே சேர்த்தாதான் நீங்க 1,00,000 ரூபாய் சேர்க்க முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. பக்கா கண்டிஷன் வண்டி, ஒரு தெளிவான வண்டி. நான் தர ரேட்டு பாருங்க, நான் 1,60 1,55 அதெல்லாம் இல்லைங்க. ஃபைனல் ஒரே ரேட்டு 1,39. 1,39,000 ரூபாய்க்கு தரேன். செம்மையா இருக்கும். இன்ஜினை காட்டுறேன், செம்ம குவாலிட்டி. மிஸ் பண்ணாதீங்க. ஆயில் சர்வீஸ் பண்ண வேணாம், அதுவும் பண்ணி ஆயிடுச்சு. ஏசி சர்வீஸ் பண்ண வேணாம், அதுவும் பண்ணி. எல்லாமே ஒர்க்குங்க. செம்ம குவாலிட்டி. டயர்ல இருந்து பாடி எல்லாமே நல்லா இருக்கும். வண்டி சீப் ரேட்டுங்க. 1,39 தரேங்க. 1,39,000 ரூபாய்க்கு நான் தரேங்க. வேற இடம் போனா நீங்க 1,60 கிலோ இந்த வண்டி வாங்க முடியாதுங்க. இவ்வளவு அது சொல்ற டச் செட்டு
ஜேபிஎல் செட்டு 13,000 ரூபாய் செட்டுங்க. அது சென்ட்ரலாக அதெல்லாம் இருக்கிற வண்டி செம கூலிங்க. வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆல்டோ நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவ்வளவு கூலிங் இருக்கும் வண்டியில, ஏசிலயும். இன்ஜின் அவ்வளவு தெளிவா இருக்கு. இத பாருங்க, கை வச்சு காட்டுறேன். ஷோரூம் கண்டிஷனுங்க. எடுத்தா அப்படியே ஓட்டணும் அந்த மாதிரி வண்டி. இதை பாருங்க. ரேஸ் பண்ணுப்பா. ஆயில் அடிக்காதுங்க கேட்டுங்களா? ஒரு தட்டு ஆயில் அடிக்காது. ஒரு தெளிவான வண்டி. எங்க வாங்காதீங்க. 1000 கிலோமீட்டர் வாங்க, அப்படியே ஓட்டிங் போல. 1000 கிலோமீட்டர் அவ்வளவு டாப்பா இருக்கு. 10,000 கிலோமீட்டர் போய் கேட்டு பாருங்க. ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது. லோ பட்ஜெட் 1,39,000 வண்டிங்க நான் சொல்றேங்க. அடிக்காதுன்னா அடிக்காதான் என் வண்டிங்க. ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டிங்க. ஆல்டோ பக்கவா இருக்கும். ஒரு ஷோரூம் கண்டிஷனு. ஒரு என்ன சொல்ற அட்வொகேட் தான் வச்சிருந்தாரு. பக்கவா ரீபெயிண்ட் எல்லாம் இல்லைங்க. தெளிவான வண்டி. ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி பாருங்க. இத பாருங்க, சென்ட்ரல் லாக்கும் வந்துருங்க. கேட்டுங்களா? சென்ட்ரல் லாக்கோட வண்டி இருக்கு. ஃபுல் ஆப்ஷனு. நல்லா பாருங்க, சாய் போறவங்க. சென்ட்ரல் லாக்கு, ஏசி, டச் செட். ஏசி என்ன கூலிங் தெரியுமா? வீட்டுல நம்ம ஏசி போட்டா எப்படி இருக்கும் அந்த குவாலிட்டிங்க ஏசி. பாருங்க, செட்டு பாருங்க. ஜேபிஎல் செட்டுங்க, பிராண்டட் செட்டு. சூப்பரா இருக்கு. ரிவர்ஸ் கேமராவோட இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கேமரா, டச் செட்டு எல்லாமே ஃபுல் ஆப்ஷனு. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். சுத்தம் இல்லை நம்ம தரமாட்டோம். வாய்க்கால நீங்க நல்லா இருக்கணும். மக்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் வாய்க்கால முன்னேறிக்கேன். பாருங்க, வண்டி பக்கா கண்டிஷனு. பக்காவா இருக்கு பாருங்க. ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க, ரீபெயிண்ட் எல்லாம் இல்ல. இப்போ தெளிவான வண்டி. நீங்க நேரில் வந்து பாருங்க. 2008 மாடலு, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். வாங்க. 1,37,000 ரூபாய் வாங்கி தரங்க. 2008 ஆல்டோ. அது ஃபுல் ஆப்ஷனு. ஏசி செம்ம கூலிங்க. எல்லாமே கரண்ட்ல கண்டி. இதே வேற இடத்துல போனீங்கன்னா இந்த வண்டி 1,60 1,50 வித்துருவாங்க. நான் மத்தவங்க கூட 20,000 கம்மிக்கு வாங்கி தரேன். லோ பட்ஜெட்ல நல்லா இருக்குங்க. உண்டாய் கெட்ஸ் விழுப்புரத்து குத்தங்க. இங்க இருந்து 150 கிலோமீட்டர் விழுப்புரத்துல வந்து வண்டி எடுத்து போனாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி உண்டாய் கெட்ஸ் அது 2005ங்க கொடுத்தது. 2005 மாடல். இது 2008ங்க. அதே ரேட்டுக்கு வாங்கி தரேங்க. அதே தான் சொன்னேன். அந்த வண்டியை 1,50,000 லட்சம் உடச்சு தரேன். சேம் அதே ரேட்டுக்கு 1,50,000 லட்சத்தை உடச்சு வாங்க. நேரில் வாங்க. 1,47,000 ரூபாய்க்கு தரேங்க. கெட்ஸ் நல்லா இருக்கு. எப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு. பக்காவா இருக்கிற வண்டி. 42 43 சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். இன்ஜின் வேற லெவலு. நேர்ல வாங்க. பாட்டி 1,80 கேட்டாரு. அதனால இதே வண்டியை வேற இடத்துல 1,80 1,85 விற்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணவும் மாட்டோம். அந்த வியாபாரம்லாம் அதிக ஏசி ஒர்க். ஏசி ஒர்க்கோட ஃபுல் ஆப்ஷன். சென்ட்ரல் லாக் வந்துடும். ஏசி ஃபுல் கூலிங். பவர் விண்டோ வந்துடும். 1,47,000 ரூபாய் சீப் ரேட்டுக்கு சூப்பரா தர எடுத்துப்போங்க. கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் வேலை எனக்கு. அப்ப கூட லைட் இருக்குங்க சுத்தி. பகல் மாரி இங்க லைட் இருக்கும். நேர்ல வாங்க. பக்கா கண்டிஷன் இன்ஜின். பிளைட் மாதிரி இருக்கும். இன்ஜின் எப்படி இருக்கும்? பிளைட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கை வச்சு காட்டுறேன். அதான் சொல்றா. ஒரு சொட்டு ஆயில், ஒரு சொட்டு புகை எதுவுமே வராதுங்க. ஷீல்டு இன்ஜினோட தரேன். 1,47,000 ரூபாய்க்கு தரேன். செம்ம குவாலிட்டி வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. நல்ல வண்டி. ஏசி ஒரு கூட தரேன். எத்தனை போங்க நல்லபடியா. அடுத்த உண்டாய் கெட்ஸ் வேற மாதிரி i20 மாரியே இருக்குங்க. ஃபீல்லாம் நீங்க வண்டி ஓட்டுனீங்கன்னா விடவே மாட்டீங்க. ஒரு ஸ்விஃப்ட் i20 ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த ஃபீலோட ஃபுல் ஆப்ஷன். இதுவும் சென்ட்ரல் லாக்கோட. எல்லா வண்டியும் டாப் மாடல் வண்டி தான். பாருங்க, சென்ட்ரல் லாக்கோட லோ பட்ஜெட் தரங்க. நல்லா ஃப்ரீயா உட்காந்து போலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். வண்டி தெளிவா இருக்கு. பாருங்க, வண்டி தெளிவா இருக்கு. நல்லா உட்காந்து போலாம். ஒரு ஃப்ரீயான வண்டி. நல்லா இருக்குங்க வண்டி. பக்காவா இருக்கிற வண்டி. தெளிவான வண்டிங்க. ஒரு தெளிவான வண்டி. இன்னும் உங்களுக்கு இருட்டாயிடுச்சு. இருட்டுல தான் காட்டுறேன். ஆனா வண்டி செம்ம குவாலிட்டி. பக்காவா ஒரு தெளிவான வண்டிங்க. நம்பி வரவங்க நல்லா போட்டுரும். டிக்கி பேஸும் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இதுல டிக்கியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களுக்கு வண்டி சுத்தமா இருக்கும். என்ன சொல்றது, ஒரு ஸ்விஃப்ட், விஸ்டா, இண்டிகா விஸ்டா, i20 எல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும் வண்டி ஓட்டினா. நம்பரும் ஃபேன்சி நம்பருங்க. 42 43 பிஸ்மில்லா நம்பி வேற வேற மாதிரி கொடுப்போம். பக்கா கண்டிஷன்ல லோ பட்ஜெட் தரங்க. ரொம்ப கம்மியா தரங்க. நான் 1,90 1,80 சொல்ல. 2008 பக்கா கண்டிஷனுங்க வண்டி. நான் கொடுக்க ரேட்டு பாருங்க. 12 பேர் போற வண்டிங்க. சூப்பரா இருக்குங்க. டவரா, பால் சீலிங்ல இருந்து, ஷீட் கவர்ல இருந்து எல்லாமே செம குவாலிட்டி. வண்டி நல்லா இருக்குங்க. நம்ம 3 ரூபாய்க்கு நல்லா சொல்லலங்க. 3 வச்சு நான் எவ்வளவு தரேன்? 2,65 வாங்கி தரேங்க. என் சப்ஸ்கிரைபருக்கு பக்கா கண்டிஷன் டவரா 2,65,000 ரூபாய் வாங்கி தரேங்க. 2007 எஃப்சி கரண்ட்ல இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. 2,65,000 ரூபாய்க்கு டவரா உள்ள ஃபுல்லா கட்டுறேன் பாருங்க. பக்காவா இருக்குங்க. ஒரு தெளிவான வண்டி. டவரா 2,65,000 ரூபாய். ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது. இன்னைக்கு ஷாப்பிடியில காமி உள்ள ஃபுல்லா இருட்டாயின்னு வச்சு அந்த வண்டி குடிச்சவொடனே இருட்டாயின்னு வந்துச்சு. பாருங்க, நல்லா இருக்கு. சுத்தி காமிச்சிடுறேன். பக்க கண்டிஷன் வண்டி. லோ பிரைஸ் 2,65,000 ரூபாய்க்கு டவரா உங்களுக்கு தரேங்க. நல்லா இருக்குங்க.
12 பேர் போலாம். எஃப்சி கரண்ட்ல இருக்க வண்டி, பக்காவா இருக்க வண்டிங்க. வேற இதெல்லாம் 3.4 வித்துருவாங்க. நான் 2.65க்கு நச்சுனுக்கு எடுத்துன்னு போங்க நல்லபடியா. இது பாருங்க வேற மாதிரி இருக்கு. ஜைலோ பக்காவா இருக்குங்க. 2015 ஒரே ஓனர். இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். 4,70,000 ரூபாய்க்கு 15 தரங்க. நல்லா எல்லாம் தலைக்கு ஏசி வந்துடும். வண்டி கிளீனான வண்டி. இருட்டாயின் வந்துச்சு, அதனால டக்கு டக்குன்னு பிடிக்கிறேன். ஏன்னா இங்க மழைங்க, சரியான மழை. இது பாருங்க காவா ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு பாருங்க. சரியான மழை, சரியா கொட்டிச்சு. நல்லா இருந்துச்சு. நான் வெயிலுக்கு நல்லா இருந்துச்சுங்க. மழை வந்தாலும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது பாருங்க கோலிசி பக்காவா இருக்கு பாருங்க. கோலிசி வேற லெவலுங்க. 2004 மாடல், செம குவாலிட்டிங்க. ஏசி ரூப் ஏசி கம்பெனியோட ஷீட் செம்மையா போட்டிருப்பான். கோயா ஷீட்டோட கிரீன் கலர் வண்டி பக்காவா இருக்கு. 3,000 ரூபாயில 3.25 2,90,000 வாங்கி தரேங்க. 2,90,000 வாங்கி தரேன். எஃப்சி 30 இருக்கு. எஃப்சி உங்களுக்கு 2030 கலந்து இருக்க வண்டி பக்காவா இருக்கு. இப்ப காட்டுற தெளிவா இருக்குங்க. இன்ஜின்ல இருந்து பாடியில இருந்து அப்படியே மயில் கலருங்க. கிரீன்லயே மயில் கிரீன். இது ஆஃபர் பைசா நீங்க தரங்க. 2,90,000 வாங்கி தரங்க. பாட்டி வந்து 3.5 அவரை விடுங்க. மேல வாங்க. கம்பெனி ரூபேசியோட இருக்கு. 2,90,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வண்டி தெளிவான வண்டி தரங்க. அதே ஜம்முன்னு 12 பேர் போலாம். எப்படி இருக்கு பாருங்க. 12 பேர். டோர் பேட்ல இருந்து எல்லாமே அதே கலரு. வண்டி அதே டப்புன்னு மூடும். எப்படி டப்புன்னு மூடும். அவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனு, செம குவாலிட்டி. டயர்ல இருந்து பாடியில இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே வர மாதிரிங்க. ஒரு சொட்டு ஆயில் அடிக்காதீங்க. நேரில் வாங்க. 2,90,000 ரூபாய்க்கு உங்களுக்கு எஃப்சி கனல் வண்டி கோலை சேர்த்து தரங்க. எஸ் கிராஸ் பாருங்க, சூப்பர் வண்டிங்க. அது மாருதியில சொல்ல முடியாது. பக்கா கண்டிஷனுங்க. புது வண்டி எடுக்கணும் 16 லட்சம் ரூபாங்க. 5 பேர் போற வண்டி 16 லட்சத்துல வரணும். அந்த வண்டி எப்படி இருக்கும் பாருங்க. தரம் சொல்ற மாரி இருக்கும். ஏசி என்னங்குது திறந்தா என்ன சொல்றது, ஃப்ரிட்ஜ் திறந்த மாரி இருக்கு. அவ்வளவு கூலிங்கு பக்காவா இருக்கு. கோட்ராஜெட் தான். உங்களுக்கு மைலேஜ் வந்து எப்படி 22 கொடுக்கும். கம்பெனி சர்வீஸ் 2016. ஹேர் பேக் அலாய்வில் எல்லாமே வந்துடும். பியூர் ஒரிஜினல் பெயிண்ட், பியூர் ஓன் போர்டு எல்லாமே வந்துருங்க. வண்டி தெளிவா இருக்கு. நேர்ல வாங்க. 4,90,000 முடிச்சுட்டேன். இதே வண்டி வேற இடத்துல 6 லட்சம் ரூபாய்க்கு வீடியோ போட்டிருக்காங்க. நான் 4,90,000 வாங்கி தரேங்க. அடுத்தது மரோசா, செம்ம குவாலிட்டி. ஒரு எப்படி பயங்கரமா இருக்கு பாருங்க. வண்டியை முறைச்சு நிற்கிற மாதிரி ஒரு சிங்கம் முறைச்சா அப்படி இருக்கும். அந்த குவாலிட்டி சிங்கம் மாரி இருக்கிற வண்டி. எத்தனை போறாங்களோ சிங்கம் மாரி அதை வந்து எடுத்து போனது. அவ்வளவு டாப்பா இருக்கு வண்டி. செம்ம குவாலிட்டி. டச் செட்டு எல்லாமே வந்துடும். ஏசி தாங்க இதுல சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட கூலிங்கு. நல்ல வண்டி பக்காவா இருக்கு. நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் என்னைக்குமே எப்பவுமே பிஸ்மில்லா காசுல இருக்கும். நேரில் வாங்க. 30 வண்டிக்கு மேல இருக்கு. நம்பி வாங்க. மகேந்திரா மரோசா 2020 மாடல், டாப் மாடல், ஹவாக் இன்ஜினோட உங்களுக்கு மைலேஜ் 20 கொடுக்கும். நான் தர ரேட்டு பாருங்க, சீப்பா தரேங்க. அதிகமா இல்லைங்க, உங்களுக்கு கம்மியா வாங்கி தரேங்க. நான் வாங்க, நான் வாங்க 8.5 லட்சத்துக்கு வாங்கி தரேங்க. 10 லட்சம் ரூபாய் வண்டி. வேற இடம்னா இது 6 வருஷம் வண்டி தாங்க. வேற இடம் வாங்கினா இது 19 லட்சம் ரூபாங்க புது வண்டி. எப்படி பார்த்தாலும் 10 லட்சம் 11 லட்சத்துக்கு விற்பாங்க. நான் 8.50க்கு 6 வருஷம் வண்டியை தரேன். செம்மையா இருக்கு. போங்க. H4 பக்காவா இருக்கு பாருங்க. ஜெயிலோ செம குவாலிட்டிங்க. சரியா இருக்கு. ஜெயிலோ நல்ல வண்டி பக்காவா இருக்கு. H4 19 மாடல் ஹவாக் இன்ஜினோட. இந்த ஜெயிலோவும் இந்த மரோசாவும் ஒரே இன்ஜின் தான். ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான். ஹவாக் இன்ஜினோட உங்களுக்கு H4 ஜெயிலோ நான் தரேன். உங்களுக்கு செம்மையா இருக்குங்க. வேற இடம் போனா 9 லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சீப்பா தரேங்க. வெறும் சொல்ற பாருங்க, ரொம்ப சீப்பா தரேன். பக்கா கண்டிஷன் வண்டி. வெறும் நானு 7,50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு H4 ஜெயிலோ 2019 6 வருஷம் வண்டி. டயர் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. 2 ஓனர் தான். பெயிண்ட் சூப்பரா வச்சிருக்காங்க. ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. நேரில் வந்து பாருங்க. ஷிஃப்ட் பாருங்க, செம குவாலிட்டிங்க. ஷிஃப்ட் பக்காவா இருக்கு. நேரில் வாங்க. 2,90,000 வாங்கி தரேங்க. ஷிஃப்ட் வேற லெவல்ல இருக்கு. மழை பெஞ்சு சேர் ஆயிடுச்சு. இந்த இடம் போக முடியல. ஃபுல்லா வண்டி பக்காவா இருக்கும். செம குவாலிட்டியில இருக்கும். நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் எப்பவுமே தருவேன். நல்லா தாங்க தருவோம். 2015ங்க தரணும். சூப்பரா வந்திருக்கு. அதே மாதிரி 2014 மான்சா ஒன்று வந்திருக்குங்க. திங்கக்கிழமை அப்டேட் பண்றேன். 14 மாடல் மான்சா லோ பிரைஸுக்கு தரேன். அதே மாதிரி 15ங்க நேரில் வாங்க. 4.25 தரேன். பாருங்க 18 டாடா ஜஸ்ட் 3.75 வாங்கி தரேன். தெளிவா இருக்கும். இந்த ஷிஃப்ட் சொல்ல ஷிஃப்ட் டிசைருங்க. ஷிஃப்ட் டிசைரு 12 மாடலு 3.25 வாங்கி தரேன். செம்ம குவாலிட்டி வண்டி. அடுத்தது ஒரிஜினல் பாடி ஒரிஜினாலிட்டி டாடா மான்சா செம்மையா இருக்கு. உங்களுக்கு எஃப்சி 31 வந்துடும். 2,35,000 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேங்க. எவ்வளோ? 2,35,000 ரூபாய்க்கு ஃபுல் ஆப்ஷன் டாடா மான்சா லோ பட்ஜெட்டுக்கு வேலூர் வண்டி தரேன். அதே மாதிரி பாருங்க ஷிஃப்ட் செம்மையா இருக்குங்க. ஆஃபர் பிரைஸுங்க.
சூப்பராக வண்டி 250 இல்ல 247 வாங்கி தரேன். எவ்வளோ 2,47,000 ரூபாய்க்கு ஸ்விஃப்ட் தரங்க. செம்மையா இருக்குங்க. நானோ பாருங்க செம்ம குவாலிட்டி, ஏசி வேற லெவலு, வண்டியே சூப்பராக ஏசி ஒர்க்கோட பக்கா கண்டிஷனு. ஹெட்டிங்ல வந்துருக்கும் உங்களுக்கு 79,000 ரூபாய்னு ஸ்டார்டிங்னு. அந்த 79,000 ரூபாய்க்கு இந்த வண்டி தரேன். வெறும் 79,000 ரூபாய்க்கு. நான் நானோன்னா ஏசி ஒர்க் இல்லைங்க, ஏசி ஒர்க்கா அதெல்லாம் இல்ல, டாக்டர் யூஸ் பண்ண வண்டி பக்கவா இருக்கும், தெளிவான வண்டி. வெறும் 79,000 ரூபாய்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னைக்கு ஷாப்பிடியோ. 79,000 ரூபாய்க்கு தரங்க. 2 ஓனர் 12 மாடல். வாங்க நேரில் வாங்க. இந்த இண்டிகா பாருங்க 16ங்க, இண்டிகோங்க, சாரி இண்டிகோ ஃபுல் ஆப்ஷனு, ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் உண்டு. 2016, 2.25 2.10 கூட வாங்க, 2 ரூபாய் கூட நான் 1.95 வாங்கி தரேங்க. 1,95,000 ரூபாய்க்கு இது வாங்கி தரேன். இது பாருங்க விஸ்டா 1.90 வாங்கி தரேன். 1,90,000 ரூபாய்க்கு, 1,90,000 ரூபாய்க்கு விஸ்டா வாங்கி தரேங்க. நேரில் வாங்க, ஜம்முன்னு எடுத்துன்னு போலாம். என் மக்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க, நம்பி வரவங்களுக்கு லட்டு மாரி கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? லட்டு மாரி நல்ல வண்டி கொடுப்பேன். நல்லபடியா வந்து எடுங்க. என்னை தேடி வர என் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்க்கல கஷ்டப்பட்டு தான் ஒரு உழைப்பாளியா இதான் நான் ஓனரா இருக்கேன். இதே மாதிரி உழைப்பாளி எல்லாம் ஓனர் ஆவீங்க. கண்டிப்பா கஷ்டப்படுங்க. வேர்வை சிந்தாதான் வாய்க்கல ஜெயிக்க முடியும். வேர்வை சிந்தாம ஓனர் சீட்ல உட்கார முடியாது. அப்படி உட்காரவங்க நிரந்தரமா இருக்க முடியாது. நான் வேர்வை சிந்தி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நான் நிரந்தரமா காலம் ஃபுல்லா இருப்பேன். எனக்கு தெரியும், அந்த கஷ்டம் தெரியுங்க. தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் வரீங்க, நானும் வாய் தரேன். என்ன மதிச்சு பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் நன்றி. நன்றி நன்றி. என் மக்கள், என் தெய்வம் எல்லாமே நீங்க தான். நன்றிங்க.